இன்னைக்கான சமையல் லெக் பீஸை வச்சு KFC ஃப்ரைடு சிக்கன். வாங்க சாப்பிடலாம். காய்ஸ் இவ்வளோ லெக் பீஸை வச்சு தான் நம்ம இன்னும் ஃப்ரைடு சிக்கன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் இதை என்ன செய்யணும்னா வெள்ளம் விட்டு கழுவி எடுக்கலாம். அப்போ நம்ம ஃப்ரைடு சிக்கன் செய்யக்கு இந்த சிக்கனை நல்லா கீறி விடணும். கீறி விட்டால் தான் நம்ம மிக்ஸ் ஆக்கிய மசாலா வந்து அதில் அழகாக பிடிக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்னா நானும் விஜய் சேர்ந்து இந்த சிக்கனை எல்லாம் கீறி விட போகிறோம். கீரோம் சரி, இப்படி இஞ்சோட்டர் இப்படி ஒரு கீரு, இஞ்ச ஒரு கீரு, அதே மாதிரி இந்த சைடில் 2 கீருண்ணா. மொத்தம் 4 கீரு. ஒரு சைடு 2 கீரு, இன்னொரு சைடு 2 கீரு. விஜய் சார் இப்படி பார்த்தாலும் ஒரு 200 லெக் பீஸ் இருக்கான். லெக் பீஸை காணாம இப்படி இருக்கும். எனக்கு கடையில் வந்தால் ஒரு இன்னும் 2 லெக் பீஸ் இருக்கிறதுக்கே அடி வைப்பேன். என்ன ஒரே கோல் தான் அவனுக்கு. என்ன தவிடு போடி 200 லெக் பீஸையும் அடிச்சு தின்னு தீத்தண்டை தான் போகணும். என்ன பின்ன இந்த லெக் பீஸுக்கு அடியே வைக்கப்படாது. எல்லாம் எனக்கு தான், உனக்கு ஒன்றும் வந்துட மாட்டேன். எல்லாம் சாப்பிட்டா மாதிரி அறுத்து முடிச்சா முடிச்சு அறுத்து கை தெரிச்சது ஒரு சப்பம் தருவேன். பொரிச்சு பட்டா வேலை செஞ்சு வந்தாங்க. பட்டா தான் பொரிச்சு தருவேன். பெருசா தின்னுவேன். என்ன பொரிச்சு தின்னியா? கடைசி வீடியோ எடுக்க ஒன்றும் இருக்காதா? ஒன்றும் வேண்டாம். சூடோட வேணாங்க. சூடானதெல்லாம் சூடோட பொரிய தான் தின்னுவேன். காய்ஸ் அப்போ நம்ம சிக்கனை கீறி வச்சாச்சு. இனி அதை ஒரு மசாலா எல்லாம் தடவி ஊற வைக்கணும். அதுக்குள்ள மசாலா என்னெல்லாம் நம்ம போடியோன்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தயிர், கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தயிரில் தான் நம்ம எல்லா மசாலையும் போட்டு கலக்க போகிறோம். இப்போ தயிரை ஃபஸ்ட்டு விடலாம். இந்த தயிரில் தான் மசாலா போட்டு கலக்கி சிக்கனை ஊற வச்ச போகிறோம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, நல்ல மிளகு, பெருஞ்சீரக பொடி, சோயா சாஸ். இந்த சோயா சாஸ் தான் நம்ம KFC சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்ல டேஸ்டாக இருக்குது. உப்பு வந்து இது சாதா உப்பு கிடையாது. நம்ம சாதா உப்புன்னா கடல் தண்ணியில் அடிக்க உப்புன்னா வெள்ளை கலரில் இருக்குது. இது பிங்க் கலரில் இருக்குது. இது ஹிமாலய உப்பாகும். ஹிமாலயிலேருந்து பாறை எல்லாம் உடச்சடிக்க உப்பு. இந்த உப்பு தான் அடுத்த நம்ம சேர்க்க போகிறோம். உப்பு. அப்போ நம்ம இதுக்குள்ளே எல்லா சாதனமும் போட்டாச்சு. அப்போ நம்ம இதெல்லாம் கலக்கி விடணும். என்ன முடியுமா? இறந்து உண்டு. ரைஸ் அப்போ நம்ம அந்த இறைச்சியில் நம்ம கலக்கி வச்சு இந்த மசாலையை போட்டு நல்லா கலக்கி வைக்கலாம். கலக்கி எல்லாம் மிக்ஸ் ஆக்கி வச்சு இன்னும் கரெக்டாக 1 மணிக்கூர் இருந்து இது ஊறணும். பதமாக மூடி வைக்கலாம். இறைச்சி இப்போ ஊற வச்சிருக்கு. நம்ம அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஒன்று, அந்த கோட்டிங் மாவு வச்சு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு,
மிளகாய் பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி, தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனு நல்ல ஊறி இருக்கு. அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலையில தடவி இதில் எடுத்து வைக்கலாம். ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து அப்படியே மாவு மேலே போட்டு நல்லா உள்ளே இடிச்சு ஏற்றலாம். ரெண்டு ஸ்டெப்பாக முக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு முக்கி இப்படி வைக்கலாம். சட்டி நல்லா சூடாச்சு. சிக்கனை பொரிக்க இப்போ ரீஃபண்ட் ஆயில ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாவு முக்கி வச்சிருக்க ஒவ்வொரு சிக்கனையும் எடுத்து நம்ம சூடான அந்த எண்ணெயில் போட வேண்டியது. அப்படி அழுங்க ஏன் என்ன பேசுறேன்னு யோசிக்க இல்லை சொல்லியா? சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்குது. வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப ஜூஸியாக. KFC சிக்கன் வேறு லெவலாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அந்த மணி பட்டன் ஒன்று தட்டி விடுங்க. இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்.